ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. சாதாரணமாகவே செவ்வாய் பகவான் ஒரு 40-45 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவரும் கிட்டத்தட்ட அப்படியே சூரியனோடே இணைந்து வருவார், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போவார், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகனே செவ்வாய் தான். ஆனால் நிறைய பேர் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம். செவ்வாயோ வெறும்பாயோன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பூமி நமக்கு வீடு கிடைக்கணுங்கிற பாக்கியம் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த பூமி யோகம் உண்டாகும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23/2/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். கொஞ்ச காலம் இந்த செவ்வாய் பகவான் சூரியன், ராகு அதோட சேர்ந்து குருவோட பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 23/2/2026 முதல் 2/3/2026 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3/3/2026 முதல் 18/3/2026 வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதே மாதிரி அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 19/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சூரிய பகவானோட இணைந்தா கூட குருவின் பார்வை வாங்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அற்புதமான ஒரு காலம். இந்த பதிவினை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். இந்த வேலையை எப்படி முடிச்சிடணும் அப்படின்னு வேகம் இருக்கும். அதே சமயம் இவங்ககிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா முன்கோபம். அந்த முன்கோபத்தை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க, நீங்கள் தான் ராஜா. அந்த வகையில் இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களோட ஜீவனம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு நிறைய உங்களுக்கு வேலைகளை கொடுத்தார், பொறுப்புகளை கொடுத்தார், ஒரு டென்ஷனையும் கொடுத்தார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அந்த டென்ஷன்லேயும் சில வேலைகள் உங்களுக்கு அற்புதமாக நடந்தது. உத்தியோகத்திலே சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ஓரளவுக்கு என்ன ஜீவனம் விருத்தி அடைஞ்சது, இல்லைன்னு சொல்ல முடியாது, பரவாயில்லை. ஆனால் டென்ஷன், குடும்பத்தில் ஏகப்பட்ட டென்ஷன், ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போறார் அப்படின்னா அதி அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வரப்போறார். 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் குறைய போகிறது. முதல்ல அது பெரிய பாக்கியம், கரெக்டா? ஏன்னா இவ்வளவு நாளாக உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன், ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு இருக்கும்போதே ஓரளவுக்கு டென்ஷன் வந்தது. அப்படியே மாறி 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 நீங்களும் சர்வை பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிநாதன் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார்.
உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. உங்கள் வேலைகளெல்லாம் அற்புதமாக செஞ்சு முடித்து அதற்குண்டான உயர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். அடுத்தபடியாக தொழில். கண்டிப்பாக மேஷராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணுங்கிற ஒரு வெறி இருக்கும் எப்போவுமே. ஒன்று பார்ட்னர்ஷிப், இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் கண்டிப்பாக பண்ணுவீங்க. அந்த வகையில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற தொழிலதிபர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல லாபம் வரும். போன செவ்வாய் பகவான் பயிற்சியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்பு வீண் போகாது. இப்போ ஒரு லாபமாக வந்து சேரும். எப்போவுமே ஒரு மரம் வைக்கிறோம், அது முதல்ல செடி தான், மாஞ்செடி. அது கொஞ்சம் காலம் ஆன ஒன்று தான் அது மரமாகி அதுக்கப்புறம்தான் பழுக்க ஆரம்பிக்கும், காய்க்கும் பழுக்கும். உடனே காய்ச்சிருமா? அந்த மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ விடிவு காலம். ஏன் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவானை நினைந்து ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணுறார். கூடவே அங்கே ராகுவும் இருக்கார். ராகு வந்து அபரிமிதமான ஒரு யோகக்காரகன் அப்படின்னாலும் கொஞ்சம் உசத்தி அப்படியே தட்டுறதும் ராகு தான், தூக்கி கொடுக்கறதும் ராகு தான், அப்படியே இறக்கி விடுறதும் ராகு தான். அந்த ராகுவோடு இந்த செவ்வாய் சேரும்போது அதுவும் லாபஸ்தானத்தில் சேர்றார். அதே சமயம் குருவோட 9ஆம் பார்வையும் அங்கே கிடைக்கிறது. கண்டிப்பாக ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வீடு கிடைச்சிடும். பொதுவாகவே அவங்களுக்கு வந்து பூமி யோகம் உண்டு. இந்த மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக பூமி யோகம் எப்போவுமே உண்டு. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கண்டிப்பாக ஒரு சொந்த வீட்டில் தான் இருப்பீங்க. அப்படி இல்லாதவர்களுக்கு இப்போ திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம். ரொம்ப டென்ஷனில் இருந்தாலே உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மைனஸில் தான் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த டென்ஷன் விலகிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு உறவினரின் மூலமாக எதிர்பாராத ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாரி இப்போ உங்களோட வாழ்க்கைக்கு பிரம்மாண்டத்துக்கு நீங்கள் இப்போ திட்டம் போடுவீங்க. எப்படி கொண்டு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு அதற்குண்டான திட்டங்களை வகுத்து அதற்கேற்றபடி நீங்கள் உழைக்கப் போகிறீர்கள். அதற்குண்டான ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி இந்த குழந்தைகளோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க. குழந்தைகள் நல்லா படிக்கணும், அந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த குழந்தைகளுக்கு நம்ம இப்படி செய்யணும் அப்படின்னு அந்த திட்டமிடல் அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் தந்தை வழி உறவினர்கள், தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. தந்தையின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குறத அற்புதமாக சாதிச்சுக்கலாம். அதுமாதிரி உத்தியோகத்தில் உங்களுடைய இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பயணங்கள், ஏன்னா எப்போவுமே தொழில் அதிபர்கள் பயணங்கள் தான் அந்த தொழில் விருத்தி அடையும். இந்த பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக அமைவதால் தொழிலை விருத்தி செய்து லாபத்தை பார்ப்பீங்க. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? குடும்பத்தில் இருந்து இந்த குழப்பங்கள் குறையுங்க. ஏகப்பட்ட டென்ஷன், குழப்பம், எப்படியோ உருட்டி பரட்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த குழப்பமெல்லாம் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிணக்குகள் அகலும். அதேமாதிரி இந்த சீருடை பணியாளர்கள், செவ்வாய் பகவான் அப்படின்னாலே சீருடை பணியாளர்கள் தான். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை, இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் அந்த எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் இந்த ஃபைலை கொண்டு கொடுத்துட்டாலே உடனே சாங்ஷன் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அடுத்தபடியாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பராக வாங்கிடுவீங்க. மனதிற்கினிய ஒரு சம்பவங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். அதே மாதிரி எப்போவோ நீங்கள் உழைச்ச ஒரு சில விஷயங்கள் இப்போ அப்படியே மாங்கனிகளாக உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப அற்புதமாக. சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் பகவானை பிரீத்தி பண்ணணும். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். அதனால தான் செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து இது பண்ணுறது முருகனுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டேள் அப்படின்னாலே செவ்வாய் பகவானை பிரீத்தி பண்ண மாதிரி.
கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ. முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் போட்டு வாங்க, அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் கும்பராசியில் அமர்ந்து ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.